புதிதாக அமைத்திருக்கின்ற தமிழக அரசு தளபதி ஜோசப் தலைமையில் மிக சிறப்பாக ஏறக்குறைய 45 நாட்கள் இன்றைக்கு கடந்திருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அனைத்து மாவட்டங்களிலும் கனிம கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று மிக சிறப்பான முயற்சியை எடுத்து, குறிப்பாக லாரி உரிமையாளர்களை, ஏழைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு சிறப்புமிக்க சீர்மிகு உத்தரவுகளை போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி கனிம வளத்துறைக்கும், வருவாய்த்துறைக்கும், காவல்துறைக்கும், போக்குவரத்து துறைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அதிகாரிகள் கடந்த காலங்களில் ஊழல் நிறைந்த அதிகாரிகளாக அவர்கள் இருந்ததன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள். இவர்கள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதால் அப்பாவி லாரி உரிமையாளர்களால் எங்களால் நியாயமாக தொழில் செய்ய முடியவில்லை. எனவே நாங்கள் வீதிக்கு வந்து இன்றைக்கு போராடக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக கனிம வளத்துறை அதிகாரிகள் காலமாக பல நூற்றுக்கணக்கான கோடிகளை லஞ்சமாக பெற்று அவர்கள் அனுபவித்ததன் அடிப்படையில் பொய்யாக கல்குவாரி கிருஷ்ண உரிமையாளர்கள் மூலமாக எங்கள் லாரி உரிமையாளர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் இன்றைக்கு அச்சிரப்பக்கம் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டது. புகார் கொடுக்கப்பட்ட மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் அந்த புகார் இன்றைக்கு விசாரிக்கப்பட்டது. விசாரணையில் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் அவர்கள் எங்களை யாரும் மிரட்டவில்லை, எங்களோடு அன்பாக பழகினார்கள் என்கின்ற அறிக்கையை கொடுத்ததன் பேரில் இன்றைக்கு அந்த பொய் வழக்கு வாபஸ் பெற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசிடத்திலே நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் நாங்கள் கேட்கவில்லை. உங்களுக்கு ஒத்துழைக்க இந்த லாரி உரிமையாளர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த அரசுக்கு ஒத்துழைக்க மறுக்கின்ற கனிம வளத்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை, வருவாய்த்துறை போன்ற அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அதாவது ஓவர்லோடை உரிமையாளர்கள் லாரிகளில் கட்டாயப்படுத்தி ஏற்றி விடுகிறார்கள். அவர்கள் கட்டாயப்படுத்தி ஏற்றுவதன் காரணம் அவர்கள் அதிகப்படியான கனிம கொள்ளையில் ஈடுபட வேண்டும் என்கின்ற நோக்கம். இது நேரடியாக லாரி உரிமையாளர்களை பாதிக்கிறது. எனவே தொடர்ந்து ஓவர்லோடு ஏற்றி விடுகின்ற பிஏ கன்செஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம்.